ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். என்னடா எடுத்தோன்னா நம்ம தம்மு குட்டி நிற்கிதுன்னு பார்க்குறீங்களா? தம்முக்கு ரொம்பவே குட்டியாக தான் இருக்குது. அதான் தம்மு குட்டின்னு சொன்னேன், நீங்களே பாருங்கள். அட, தம்மு குட்டின்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுடா யப்பா. அதுவும் நம்ம பாவனா செல்லக்குட்டி கையை தூக்கி வீடியோ எடுக்கும்போது ஒன் சைடே இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஏங்கி போயிருக்காங்க. அப்போ நான் யார் 2 ஏர் பில்லோ வச்சுட்டு நிற்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டி நிற்கிது. ஆமாங்க, ஆண்டி செம்ம கும்முன்னு தான் இருக்குது. கையை குலுக்கும்போது என்ன குலுங்குதுடா யப்பா. அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம பூர்ணாச்சலம் சும்மா சேரியில் வந்தாலும் சும்மா சில மாதிரி இருக்குது. அதுவும் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது அந்த உதடு அப்படியே ஜிலேபி துண்டு மாதிரி இருக்குங்க. இந்த துண்டு கிடச்சா கடித்து சாப்பிட எல்லாருக்கும் ஆசையாக தான் இருக்கும். என்ன நான் சொல்கிறது. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம செல்லக்குட்டி பூர்ணா தான். கையை தூக்கும்போது அந்த அக்கில் வாசனை நம்ம மூக்கை சுண்டி இழுக்குது. நீங்களே பாருங்கள். ஸ்ரேயா செல்லக்குட்டி மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தான் அதிகமாக பார்த்துருப்பீங்க. ஆனால் சேரீலையும் சும்மா சூப்பராக இருக்குது. சும்மாவா காம மகாராணி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம செல்லக்குட்டியை. ஸ்ட்ரக்சரை இப்போவும் 40 வயசு தட்டாலும் சும்மா தரமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு நம்ம ஸ்ரேயா செல்லக்குட்டி. ஆப்பிள் குட்டியாக இருந்தாலும் சூப்பராக தான் இருக்குது. ஆன்டி நடிகை தான் இப்போ செம்ம பியூட்டியாக இருக்காங்க. நீங்களே பாருங்கள், பிரியாமணி இந்த ப்ளூ கலர் சேரீயில் செம்ம அழகு. அதுவும் அந்த கையை தூக்கி அக்களை காமிச்சு அடாடாடா அக்கள் ராணி பட்டத்தையே கொடுத்துடலாம் போலையே அப்படின்னு எங்கே தோணுது. நீங்கள் பார்த்துருக்குறது நம்ம சம்முக்குட்டி. செம்ம கும்முன்னு தான் இருக்குது. அதுவும் அந்த குட்டியாக இருக்க தொப்புள் சுண்டி இழுக்குது. செல்லக்குட்டி ரீசெண்டாக வெளியிட்டிருந்த இந்த ஃபோட்டோவில் உதடு சும்மா தனியாக தெரியுது. அந்த உதடு கிடைச்சா இந்த வெயிலுக்கு கடிச்சு உறிஞ்சி ஜூஸை குடிச்சிடலான்னு தான் தோணும். அதுவும் மல்லாக்கப்படுத்திட்டு இப்படி அக்கில் காட்டும் போது அடடடா என்ன ஒரு அற்புதமான தரிசனம். எனக்கு எப்போவுமே சமந்தா உதடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பூஜா உதடு சும்மா சூப்பராக தான் இருக்குது. அதுவும் சைடு வியூவில் பாருங்கள், குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது அந்த மேங்கோ. இருந்தாலும் உதடு தாங்க கண்ணை பறிக்குது. அதுக்கடுத்து என்னோட உதடு மட்டும் இல்லை, மேங்கோவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்கேன் நம்ம செல்லக்குட்டி. மேங்கோவை பற்றி பேசினா நான் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லி கேபி கொடுத்துருந்தேன். இந்த போஸை பாருங்கள். எம்மா பெருசுரா எப்பா, பப்பாளியவே 2 ஒளிச்சு வச்சிருக்கேன் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி ஏங்கி பார்த்துட்டு இருக்கும்போது சைடு வியூவில் பார்க்கும்போது இது பப்பாளியோட பெருசாலாம் இருக்குது அப்படின்னு தோண வைக்குது செல்லக்குட்டி. என்ன ஒரு தரிசனம். நாளுக்கு நாள் பெருசாகிக்கிட்டே போகுதுன்னு சொல்லி கேபியை பச்சை கண்ணு வாங்காமல் பார்த்துருக்காங்க. சைடு வியூவில் பாருங்கள், நம்ம மிருனாலோட ஸ்ட்ரக்சரு தாறுமாறாக இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டு எப்படி உதட்டில் இருக்குமோ அதே மாதிரி சும்மா கணக்கச்சி நம்ம பிறந்திருக்கோம் நம்ம ஐஸ்வர்யா செல்லக்குட்டி. அப்படியே பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்கில் செஞ்ச உடம்பு மாதிரி இருக்குது நம்ம செல்லக்குட்டிக்கு. இந்த மாதிரி நம்ம ஐஸ்வர்யா கொடுத்துருக்க ரீசெண்டான வீடியோ பார்த்த ரசிகர்கள் அந்த உதட பார்க்குறதா இல்லை குட்டியாக க்யூட்டாக இருக்குது அந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் தடவுன மாதிரி இருக்குது அந்த மேங்கோவை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு ஆசை சும்மா மூடு முட்டிக்கிட்டு வந்திருக்கு. அந்தளவுக்கு செல்லக்குட்டி தரமாக போஸ்ட் கொடுத்துருக்கு. நீங்களே பாருங்கள் நண்பர்களே. அதுவும் எட்டி பார்க்குற அந்த மேங்கோ பார்க்கும்போது வெயிலுக்கு ஜூஸ் குடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. நான் இருக்கேன் பாருங்கள் சிறுத்தைக்குட்டி அப்படின்ற மாதிரி நம்ம ராஷ்மிகா சிறுத்தைக்குட்டி காஸ்டியூமில் வந்து செம்ம சூப்பராக போஸ்ட் கொடுத்துருக்காங்க. கையை தூக்கும்போது அந்த அக்கில் இடைவெளி இருக்க அந்த டெய்ரி மில்க்கு சாக்லேட்டை நக்கால டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ராஷ்மிகா செல்லக்குட்டி போஸ்ட் கொடுத்துருக்கு. நடந்து வரும்போது சும்மா தரமாக இருக்குது. மேங்கோ நல்லா தாவி குதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து இப்படி கையை தூக்கி நிற்கும்போது பாருங்கள், அந்த டெய்ரி மில்க்கு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஆசையோடு சொல்கிறாங்க. பொண்ணுங்களை ஒயிட் ட்ரெஸ்ஸில் பார்த்தோன்னே நம்ம ரசிகர்கள் சொல்கிறது தேவதை மாதிரி இருக்காயா இந்த ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இருக்குது நம்ம அம்ரிதா செல்லக்குட்டி. அதுவும் இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ்ஸாக ட்ரெஸ்ஸை போட்டு கையை தூக்கும்போது அந்த அக்கில் பார்க்குறதா இல்லை 2 அழகான இட்லியை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு ஆசை தோணுது. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம செல்லக்குட்டி. அதாங்க ஸ்ரீலீலா. யாரா இந்த ஃபிகரு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு இந்த பொண்ணை பற்றின ஃபோட்டோ வீடியோவை அனுப்பி விட்டான். இவளை தெரியாதா, இவ தான் இப்போ தெலுங்கில் சும்மா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாங்க, நீங்கள் பார்த்துருக்க இந்த டான்ஸில் சும்மா செம்ம குத்தாட்டம் போடுது செல்லக்குட்டியோட உதடு மட்டும் 1 கிலோ இருக்கும் போல். நம்ம சமந்தாவுக்கே டஃப் கொடுக்கும் போல் கீழே உதடு அவ்வளோ தடிச்சிருக்கு. அதுவும் டான்ஸ் மூமெண்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. செல்லக்குட்டி இப்போது தெலுங்கில் செம்ம கிளாமர் காட்டிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் தமிழ் படங்கள்லையும் தரமான தரிசனம் கொடுக்கும். ஸோ காத்துக்கிட்டுருங்க. அடுத்த ராஷ்மிகா மாதிரி இவங்க கொடுக்குற அந்த க்யூட்டான ரியாக்ஷனை பார்த்து ரசிகர்கள் கிறங்கி போய் தான் கிடக்காங்க அக்கட தேசத்தில். அவங்க இனி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தரமான தரிசனம் கொடுப்பாங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் நண்பர்களே. செம்ம ட்ரீட்டு காத்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் காட்டாதா இவளுக்கு காட்டுறாளுங்க, நாங்கள்லாம் அதை அப்போவே காட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம காஜல் செல்லம் சொல்லுது. இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷான பீஸை பார்க்குறதுக்கு ரசிகர்களுக்கு ஆசையாக தானே இருக்கும். என்ன நான் சொல்கிறது. ஆமாம், பாருங்கள், பிரியங்கா காட்டினா சும்மாவாக இருப்பீங்க, பார்க்க தானே செய்வீங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் நாங்கள் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய், டாட்டா.